அப்பு புத்திசாலியான பையன். ஹூ இஸ் ஹூ அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு ஒரு நல்ல வழி என்னன்னா, நந்தினி தேவராஜை ஏத்துக்கிறது தான். அப்புக்கு தேவராஜனா ரொம்ப இஷ்டம். அந்த அளவுக்கு பாசம் அம்மா மேலேயும் இருக்கு. நந்தினி நல்ல அம்மான்னு அப்புவுக்கு தெரியும். அம்மா அப்பாவை விட்டு பிரியறாங்கன்னு சொன்னா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குமே. அப்போ அதத்தான் நீ யோசிக்கிற. கரெக்டா? தேவராஜ் நல்ல அப்பா இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவன் கடந்த வாழ்க்கையே நீ யோசிக்கணும். ஆர்ஃபனேஜ், சென்ட்ரல் ஜெயிலு, வெட்டுக்குத்து, அடிதடி தகராறு. ஓகே, இப்ப தேவராஜ் நல்ல ஆளா இருக்கலாம். ஆனா அம்மா இல்லாம அந்த ஆள் கூட தனியா இருக்கணும்னு சொன்னா அது அப்புவுக்கு சேஃபா? தேவராஜரை ஏதாவது ஒரு கேஸ தூசு தட்டாங்கன்னா அவன் ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும். புரியுதா? ஆனா நீ உங்க அம்மா கூட இருக்கலாமே. ஆனா ரகுவை எதிர்த்தன்னா நந்தினியால உன்னை காப்பாத்தவே முடியாது. ரகு அங்கிள் என்ன கொன்னுட்டா அப்பு, ரகு அங்கிள் கண்டிப்பா என்ன கொல்லுவாரு. அம்மா காப்பாத்துவாங்களா? இல்ல நான் போன் பண்ண உடனே ஃபாதர் நீங்க வந்து காப்பாத்துவீங்களா? அப்பு, அந்த மாதிரி பேசக்கூடாது. ஃபாதர் கேட்டீங்கல்ல, இப்படிதான் பேசுறான். நான் என்ன பண்றது? நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். ரகு அங்கிளை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னா நீங்க அதை கேப்பீங்களா? அப்பு போதும், இங்க வா, நான் சொல்றேன். வேண்டாம், என்ன காப்பாத்த நீங்க இருக்கீங்கன்னு தான் நான் நினைச்சேன். நான் உங்ககிட்ட அவ்வளவு சீரியஸா போன்ல பேசியும் நீங்க அதை பத்தி நம்பவே இல்ல. அப்பு 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 உங்களை கூப்பிட்டு இருந்தானா? அவன் அப்பப்ப என்ன கூப்பிடுவான். என்னைக்கு கூப்பிட்டானா? ஆமா கூப்பிட்டானே, சும்மா. கூப்பிட்டு உங்ககிட்ட என்ன சொன்னா? இப்ப சொன்னல, அதேதான். நந்தினி, இந்த வயசுல இருக்கிற பசங்க, இன்னும் சொல்ல போனா அப்பு மாதிரி அம்மா கூட மட்டும் இருக்கிற குழந்தைங்க, அம்மாவுக்கும் தனக்கும் நடுவுல வேற யாரையும் வரவிட மாட்டாங்க. சில சின்ன பசங்க அப்பாவையே ஏத்துக்கிறது இல்ல. ஆனா அப்புவுக்கு அப்பான்னா அவ்வளவு இஷ்டம். ஆனாலும் இந்த ரகு, அவன் பெரிய பிரச்சனை தான். இவன் நல்லா வளர்ற வரைக்கும் இந்த மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. நீ என்னமோ வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்ட. அது சரியா தப்பான விவாதம் செய்ய நான் இங்க வரல. நான் வந்தது எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன எதுவுமே கேட்கலையே. இல்ல, நீ கேட்டிருக்கணும்னு நான் சொல்ல வரல. எப்படியோ முடிவு பண்ணிட்ட. இனிமே அதை ஒழுங்கா செய்ய வேண்டியதுதான் நம்ம கடமை. அப்புவோட இந்த பிடிவாத குணம் உனக்கு எப்பவும் தலைவலியாவே இருக்கும்மா. அவனை நாம சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. தேவராஜை இவன் வாழ்க்கையில இருந்து விலக்கி வைக்கணும். அப்படி பண்ண முடியாது. எல்லாம் பண்ண முடியும். அத நான் பாத்துக்கிறேம்மா. அப்பு எனக்கு போன் பண்ணும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். கவலைப்படாத நந்தினி, ஆண்டவர் கிருபை இருந்தா நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு தான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். தேவராஜ் மனசு மாறுறதுக்கு முன்னாடியே எங்கேயாவது போயிடும். எங்க போறது? டெம்பரரியா என்னோட ஆர்ஃபனேஜுக்கு, அப்புறம் அங்க இருந்து வேற எங்கேயாவது. என்னானாலும் சரி, நீ அவனை மீட் பண்ண கூடாது எப்பவுமே. ஊரை விட்டு போகணும்னு நான் சொல்லல. நான் தான் சொன்னேன். இப்போதைக்கு அப்புவுக்கு எதுவும் தெரிய வேணாம். அப்பு அவரை பார்க்க போனா அவன் சந்தேகப்படுவான்ல. என்ன சந்தேகப்படுவான்? எங்கேயோ போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு மனசுல வருத்தம் இருக்கும். போக போக தேவராஜனை மறந்துடுவான். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நந்தினி. உனக்கு நல்லதுதான் நடக்கும். நான் ஜெபம் பண்றேன். வரட்டுமா?